இப்போ திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் பெரிய போட்டி. நம்முடைய ஐயா ஸ்டாலின் மற்றும் அவருடைய புதல்வர் உதயநிதி இவங்கெல்லாம் நாங்க தான் கிறிஸ்தவர்களை காப்பாத்துறோம். இயேசுநாதர் கூட கிறிஸ்தவரை காப்பாற்ற முடியாது. கிறிஸ்தவரை காப்பாத்துறது யாருன்னா உதயநிதியும் ஸ்டாலின் தான். ஏன்னா கிறிஸ்தவர்கள் ஓட்டை யார் வாங்குறதுன்னு போட்டி வந்துருச்சு. பேய்க்கும் பிசாசுக்கும் சண்டையாகி போச்சு. இப்போ தாவேகா அவங்களும் கிறிஸ்துமஸ் விழா, இந்த அரசியல் கட்சிகள் கிறிஸ்துமஸ் விழா நடத்துகிறது. அந்த கிறிஸ்துமஸ் விழாக்களிலே கிறிஸ்துமஸ் விழாவில் அரசியல் பேசுறாங்க. அதுல இப்ப புதிய நம்முடைய ஜோசப் விஜய் தான் கிறிஸ்தவர்களை காப்பாற்றுவார். கிறிஸ்தவர்கள் ஓட்டு பூரா ஜோசப் விஜய்க்கு தான் விழுகும். ரெண்டு பேரும் மாறி மாறி போட்டி போட்டுக்கொண்டு கிறிஸ்தவ மக்களை ஏமாற்றுகிறார்கள். ஜோசப் விஜயும் ஏமாத்துறாரு, உதயநிதியும் ஏமாத்துறாரு. உங்க ஓட்டை வாங்குறதுக்காக பண்றாங்க, உங்களுக்கு நல்லது பண்றதுக்காக அவங்க பண்ணல. அது மட்டுமல்ல, ஜோசப் விஜயுடைய கட்சியை முழுமையாக கிறிஸ்தவ சபைகள் கைப்பற்றி கொண்டது. அந்த கட்சியை இயக்கிறதே யாருன்னா திமுக தான். ஜோசப் விஜயுடைய கட்சியை இயக்கிறது யாரு? ஏற்கனவே திமுகவிற்கு வியூக வகுப்பாளராக பணியாற்றிய ஆதவ அர்ஜுனா, திமுகவுக்கு ஏற்கனவே வியூக வகுப்பாளராக பணியாற்றிய ஜான் ஆரோக்கியசாமி, அருண் ராஜ். இப்ப இந்த கட்சியை இயக்கிறது பூரா, விஜய்க்கு என்ன பேசணும்னு எழுதி கொடுக்கிறது பூரா இது யாருன்னு கேட்டீங்கன்னா திமுக தான் எழுதி கொடுக்குது. இப்ப இந்த தூய சக்தி தீய சக்தின்லாம் பேசுறாங்கல்ல, இதெல்லாம் எழுதி கொடுத்ததே அவங்க தான். திமுகவினுடைய அந்த இயக்கத்தில் தான் திமுக ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு நடிகரை வைத்து கட்சி ஆரம்பிப்பார்கள். ஏடிஎம்கே பிஜேபி ஜெயிக்க கூடாது. திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் எப்பவுமே ஒரு கணிசமான சதவீதம் இருக்கும். அந்த எதிர்ப்பு ஓட்டுகள் சிதறி போகணும், அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். திமுகவினுடைய டூல் கிட்டாகத்தான் இன்றைக்கு ஜோசப் விஜய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். திமுகவுக்கும் அவருக்கும் கள்ள உறவு மட்டுமல்ல, வெளிப்படையான உறவு இருக்குது. இப்போ மலேசியாவில் போய் அவர் வெளியீட்டு விழால அவர் என்ன பேசுறாருன்னா, நான் ரசிகர்களோடு இருப்பேன். உங்க ரசிகர்கள் உங்களை பார்க்க 41 பேர் இறந்து போயிட்டாங்க, கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம நீங்க அங்க போய் ஆட்டம் போடுறீங்க. ஜனநாயகனா நீங்க பிணநாயகனா? நாங்க வந்தா நல்லாட்சி கொடுப்போம். முதல்ல சினிமால உங்க படத்துக்கான டிக்கெட் இருக்கு இல்லையா, அத உங்க ரசிகர்களுக்கு இலவசமா கொடுங்க. நீங்க நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட பிளாக்ல டிக்கெட் வித்து தான் கொள்ளை லாபம் அடிக்கிறீங்க. அவர் மலேசியாவில் இருந்துட்டு 134 தொகுதியிலும் ஜெயிச்சிருவாங்கிறாரு. மலேசியாவில் இருக்கிறவங்க தான் நீங்க ஓட்டு போட போறாங்க. அதனால இந்த சினிமா மோகத்தில் அவங்க ரசிகர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். இந்த ஊர்ல பாருங்க, இந்த தாவேகா கட்சியில புஷியானந்த் சொன்னார், போஸ்ட் ஒட்டனுக்கு தான், ரசிகர் மன்றத்தில் கொடி பிடிச்சவனுக்கு தான். இன்னைக்கு தாவேகா கட்சியில பூரா இருக்கிறது யாரு? செங்கோட்டையன். தாவேகா கட்சியில் இருக்கிறது ஆதவ அர்ஜுன். எல்லாம் பூரா அந்த காலத்திலேயே ஜோசப் விஜய் ரசிகர்கள் எல்லாம் போஸ்ட் ஒட்டினவங்க. இங்க இருக்கிற அந்த அம்மா தானே தற்கொலை பண்ண போச்சு. இறங்கி பேசக்கூட இல்ல, ஒரு நாள் பூரா உட்கார்ந்து இருக்கிறாங்க, இறங்கி பேசக்கூட இல்ல. ஜோசப் விஜய் ரசிகர்கள் சிந்திக்க வேண்டும். ஜோசப் விஜய் அவர்களுக்கு நாம் என்ன வேண்டுகோள்னா, உங்க ரசிகர்களுக்கு இலவசமா நீங்க உங்க படத்தோட டிக்கெட்டை, கடைசி படம், மக்களை ஏமாற்றாதீர்கள். திமுக இயக்குகின்ற வகையிலே இன்றைக்கு இயக்குகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள் பிஜேபி பி டீம் ஜோசப் விஜய் என்று. தவறான கருத்து. அவர் திமுகவோட ஆள் தான், கமலஹாசன், இன்னொரு கமலஹாசன் தான் நம்முடைய ஜோசப் விஜய் அவர்கள். நம்முடைய தமிழகத்திலே இப்போ வாக்காளர்கள் கொஞ்சம் தெளிவடைய வேண்டும், வாக்காளர்கள் மத்தியிலே விழிப்புணர்வு வர வேண்டும். எஸ்ஐஆர் அதன் மூலமாக பாருங்க 90 லட்சத்துக்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் என்னன்னு சொல்றாங்கன்னா வாக்காளரை நீக்கிட்டாங்க. வாக்காளரை நீக்கல, வாக்காளர் எப்படி நீக்க முடியும்? போலி வாக்காளர்கள், இறந்து போனவர்கள், இடம் மாறியவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள்.